பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியே பீகாரில் மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. 243 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, மகாகத் பந்தன் கூட்டணி, ஜன் சுராஜ் கட்சி உள்ளிட்டவை மல்லு கட்டின. இரு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் நியூஸ் 18 நடத்திய கருத்து கணிப்பில் அங்கு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சி அமைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 140, 150 இடங்களில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என்று நியூஸ் 18 கணித்துள்ளது. என்டிஏவில் இருக்கும் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரு கட்சிகளும் தலா 101 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் பாஜகவை விட ஐக்கிய ஜனதா தளம் அதிக இடங்களை கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக நியூஸ் 18 கூறியுள்ளது. அந்த வகையில் பாஜக 55 முதல் 65 இடங்களிலும், ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 60 முதல் 70 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. என்டிஏ கூட்டணியில் உள்ள லோக் ஜனதா கட்சி 10 முதல் 15 இடங்களிலும், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிகள் தலா 5 தொகுதிகள் வரையிலும் வெற்றி பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நியூஸ் 18 கருத்து கணிப்பில் மகாகத் பந்தன் கூட்டணி 85 முதல் 95 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி 50 முதல் 60 இடங்களையும், காங்கிரஸ் 15 முதல் 20 இடங்களையும் கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது. சிபிஐ எம்எல் கட்சி 10 முதல் 15 தொகுதிகளிலும், சிபிஐ, சிபிஎம் மற்றும் விக்காஷீல் இன்சான் ஆகிய கட்சிகள் தலா 5 தொகுதிகள் வரையிலும் வெற்றியடையும் என நியூஸ் 18 கணித்துள்ளது. தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி வெறும் 0 முதல் 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக நியூஸ் 18 கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. மற்ற கட்சிகள் 5 முதல் 10 தொகுதிகள் வரை கைப்பற்றலாம் என நியூஸ் 18 கூறியுள்ளது. பிற கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள முடிவிலும் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பீப்புள்ஸ் இன்சைட் நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் 148 இடங்கள் வரை என்டிஏ வெற்றி பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. சாணக்கியா, பி மார்க்யூ, பீப்புள்ஸ் பிளஸ் நிறுவனங்களின் கருத்து கணிப்பிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியே பீகாரை கைப்பற்றும் என கூறுகின்றன. என்டிஏ கூட்டணி 147 முதல் 167 இடங்களிலும், மகாகத் பந்தன் கூட்டணி 88 முதல் 103 இடங்களிலும் வெற்றி பெறும் என ஜேவிசி போல்ஸ் நிறுவனம் கணித்துள்ளது. மேட்ரிஸ் எம்எம்பி நிறுவனங்களின் கருத்து கணிப்பு முடிவுகளிலும் என்டிஏ கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பீப்புள்ஸ் இன்சைட், பீப்புள்ஸ் பிளஸ், மேட்ரிஸ் நிறுவனங்களின் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கே அதிக வாக்கு சதவீதம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் எழுபறியின்றி தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்க, வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. பீகார் தேர்தலில் மக்களின் மனநிலை என்ன என்று சமூக வாரியாகவும் கல்வி அறிவு அடிப்படையிலும் நியூஸ் 18 கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. பீகார் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கும் சூழலில் நியூஸ் 18 கருத்து கணிப்பில் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பீகாரை பொறுத்தவரை யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற நியூஸ் 18 கேள்விக்கு ஆண்களில் 51% பேரும், பெண்களில் 54% பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். 38 விழுக்காடு ஆண்களும் 37 விழுக்காடு பெண்களும் மகாகத் பந்தன் கூட்டணிக்கு ஆதரவு அளித்துள்ளதாக நியூஸ் 18 கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நகரங்களில் வசிப்போர் 53 விழுக்காட்டினரும், கிராமங்களில் வசிப்போர் 52 விழுக்காட்டினரும் என்டிஏ கூட்டணியை விரும்புவதாக தெரிவித்துள்ளனர். நகரங்களில் வசிப்பவர்களில் 34% பேர் மகாகத் பந்தன் கூட்டணியை விரும்புவதாக நியூஸ் 18 நடத்திய கருத்து கணிப்பில் கூறியுள்ளனர். 18 முதல் 25 வயது உள்ளவர்களில் 51% என்டிஏ கூட்டணிக்கும், 36% மகாகத் பந்தன் கூட்டணிக்கும் ஆதரவு என்று குறிப்பிட்டுள்ளனர். 26 முதல் 45 வயதுள்ளவர்களில் 53 விழுக்காட்டினர் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரும்புவதாகவும், 46 முதல் 65 வயதுள்ளவர்களில் 40 விழுக்காட்டினர் மகாகத் பந்தன் கூட்டணியை விரும்புவதாகவும் நியூஸ் 18 கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது.
பொது பிரிவைச் சேர்ந்தவர்களில் 65% பேரும், எஸ்சி பிரிவைச் சேர்ந்தவர்களில் 46% பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரும்புகின்றனர். ஓபிசி பிரிவில் 43 விழுக்காட்டினர் என்டிஏவை விரும்பும் சூழலில் அந்த பிரிவைச் சேர்ந்தவர்களில் 50% பேர் மகாகத் பந்தன் கூட்டணிக்கே ஆதரவு என நியூஸ் 18 கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளனர். இபிசி எனப்படும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களில் 63% பேர் என்டிஏவுக்கு தங்கள் ஆதரவு என கூறியுள்ள நிலையில் அந்த பிரிவில் வெறும் 29% பேரே காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் அடங்கிய மகாகத் பந்தன் கூட்டணியை விரும்புவதாக கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்புக்கு கீழ் படித்தவர்களில் 51% பேரும், டிப்ளமோ மற்றும் இடைநிலை பட்டதாரிகளில் 57% பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரும்புவதாக தெரிவித்துள்ளனர். முதுநிலை பட்டதாரிகளில் 38 விழுக்காட்டினர் மகாகத் பந்தனுக்கு ஆதரவு என கூறியுள்ளனர். இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கும் 30 முதல் 40 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் 10 முதல் 20 தொகுதிகளை மகாகத் பந்தன் கூட்டணி கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. SIR எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையால் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட 60 முதல் 70 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முந்துவதாக நியூஸ் 18 கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.